தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 75வது குடியரசு தின விழா நமது நாடெங்கும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. Firstly, I would like to big thank to our college management and principal sir for giving this opportunity to speak on this wonderful Republic Day celebration. Thank you very much. 1950வது வருடம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாம் சிறப்பாக பயணம் செய்து இந்த இந்தியா பல வெற்றிகளை அடைந்திருக்கிறது. ஒரு நாடு குடியரசு நாடாக மாற வேண்டும் என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. பிரிட்டிஷ் ஆட்சியை கலட்டிவிட்டு இந்திய மக்களாகிய நாம் மக்களுக்காகவே மக்களாட்சியை கொண்டு வருவது என்பதற்காக நம் வீர தலைவர்கள் நிறைய பேர் போராடி இதை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மகாத்மா காந்தியின் அகிம்சை வழி போராட்டமும் மறுபுறம் சுபாஷ் சந்திர போஸின் ஆர்ப்பாட்டம் நிறைந்த போராட்டத்தையும் எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தின் மூலம்தான் இந்த வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி தந்த இந்த சுதந்திரத்தை, இந்த குடியரசை நாம் உணர்ந்து கொண்டு இந்த இந்தியாவை மேலும் வளர்ச்சி வரும் நாடாக மாற்றுவது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாகும். ஒவ்வொருவரும் பாடுபட்டு உழைத்து இந்த இந்திய திருநாட்டை வளமிக்க நாடாக மாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா எவ்வளவோ துறைகளில் முன்னேறி இருப்பது நமக்கு தெரியும். குறிப்பாக மருத்துவத்துறை, வேளாண் துறை, பொருளாதாரம், விண்வெளி ஆராய்ச்சி போன்ற பல துறைகளில் முன்னேறி இருக்கிறது. குறிப்பாக நான் படித்த இதே கல்லூரியில் 1985 to 87 என்னுடன் படித்த மாணவர் மணிவாசகம் என்பவர் விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு சந்திராயன் டீமில் மிகச்சிறப்பாக தங்களுடைய பணியை செய்து நமது இந்திய நாட்டுக்கும் குறிப்பாக நமது கல்லூரிக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவு துறைகளில் முன்னேற்றம் கிடைத்தாலும் ஆங்காங்கே சில குறைபாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. இதையெல்லாம் சரி செய்வது யார் என்றால் இன்றைய இளைய சமூகம்தான். குறிப்பாக தற்பொழுது படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. முழு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு தான் இருக்கும். எனவே அதை புரிந்து கொண்டு நன்றாக படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் இந்த நீங்கள் பிறந்த வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். ஏதோ வந்தோம், படித்தோம், போனோம், உண்டோம், உடிக்கிறோம் என்று இல்லாமல் ஒரு லட்சியத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த லட்சியத்திலேயே பயணம் செய்து நீங்கள் முழு வெற்றி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் இந்த சுதந்திர காற்றை பரிபூரணமாக சுவாசிக்கிறோம் என்று அர்த்தம். எத்தனையோ வீர தலைவர்கள் தங்களுடைய உயிர் மூச்சை தந்து நம்மை எல்லாம் இந்த சுதந்திர காற்றை பரிபூரணமாக சுவாசிக்க வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் தங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த சுதந்திர தினத்தை தெரியப்படுத்திக் கொள்வதில் நான் மிகவும் வாழ்த்துகிறேன். இறுதியாக எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய நமது கல்லூரி ஆட்சிக்குழுவுக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலர்கள் நண்பர்களுக்கும் என் இனிய மாணவ மாணவியர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். ஐ விஷ் ரிபப்ளிக் டே, ஹேப்பி ரிபப்ளிக் டே. தேங்க்யூ வெரி மச்.